ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அத்தை, உங்க கண்ணாலேயே பார்த்து காதாலேயே கேட்டுட்டீங்கல்ல அத்தை. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நீங்க தான் முடிவு சொல்லணும். கூட பிறந்த தங்கச்சி வாழ்க்கைய ஒரு அக்கா இப்படியாம்மா கெடுப்பா? என்னால நம்பவே முடியலம்மா. அழகம்மே, இப்ப என்னம்மா செய்ய போற? என்ன செய்யணும்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சித்தப்பா, எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்? பிரமாதம். ஆனா ராதிகா, நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்றனே தெரியாம ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான் பாரு உன் அரவிந்த். அது வேற லெவல் போ. இதே மாதிரி ஒன்னா நின்னு கரெக்டா மூவ் பண்ணா நாம ஜெயிக்க போறது உறுதி. நாம ஜெயிக்க போறது உறுதின்னு சொல்லும் போது கூட எனக்கு சந்தோஷமா இல்ல. அந்த ரஜினி தோக்க போறா, அத பத்தி நினைச்சாலே ராதிகா, அனிதா, என்னத்த? அறையில சேல துணிமணி எல்லாம் அங்கங்க வச்சிருக்கேன், போய் எடுத்து வை. அத்த, சொல்றேன்ல, போய் எடுத்து வை. அத்த, ரஜினியும் பார்த்திபனும் வந்துட்டோமே அத்த. ஏய், எதுக்கு அந்த பிள்ளை எதுக்கு வரணும்? அவ எங்கேயுமே வர தேவையில்லை. பார்த்திபனை மட்டும் கூப்பிடு, கிளம்பி போயிட்டே இருக்கலாம். என்னாச்சு? எங்க கிளம்பி போறீங்க? நாங்க தான்ப்பா. பாத்தீங்களா அத்த? அவனை வர சொன்னா அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்கா அத்த. கண்டிப்பா என்னமோ நடந்திருக்கு. ஃபேஸ் பண்ணிதானே ஆகணும். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம் போல் இருக்கு. ராங் என்ட்ரி கொடுத்துட்டோமோ? அத்தை, என்னத்த மாமா எங்க?
பேக் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்க, கிளம்புறீங்களா? டேய், கிளம்புறீங்களா இல்ல கிளம்புறோம். நீயும் எங்க கூட வர. எங்க அப்பா அம்மா எங்களை வர சொல்லிட்டாங்களா? ஏ இல்லடா, நான் சொல்றேன். அதுவும் உங்களை இல்ல, உன்னை மட்டும். என்ன மட்டுமா? என்னத்த சொல்றீங்க? ஐயோ பார்த்திபா, அவங்க எல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க. டேய் நிறுத்துடா. தப்பா புரிஞ்சுக்கிட்டான். தப்பா என்னத்த இப்ப தப்பா புரிஞ்சுக்கிட்ட? கண்ணால பார்த்தது பொய்யா இல்ல காதால கேட்டது பொய்யா? சொல்றேன். உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அவங்க பார்த்திபனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க ரஜினி. அப்போ உன் மேல தப்பு இருக்குன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்கன்னு தானே அர்த்தம்? அதுக்கப்புறம் அவங்க கேட்க போற கேள்வியில என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியலையே. பரவாயில்ல பத்மாமா, அவங்க என்ன கேட்டாலும் நான் உண்மையதான் பதிலா சொல்ல போறேன். ஆஹா, எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியாத்தா? முதல்ல இந்த கண்ட்ரோலுக்கு பதில் சொல்லு. இந்த கிறுக்கு பையில 5 வருஷமா காதலிச்சு அவனை உன் தங்கச்சிக்கே கட்டி வச்சிருக்கியே, இதுக்கு என்ன சொல்ற? நீ இரு ரஜினி, நான் சொல்றேன். அம்மா, இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நானு, ரஜினி இல்ல. மா ராதிகா, பேசிக்கிட்டு இருக்கேன்ல. என்ன சொல்ல போறீங்க? அரவிந்த் மாப்பிள்ள வீட்டுல இருந்து ரஜினியை தான் பொண்ணு கேட்டு வந்தாங்கம்மா. ஆனா நான் தான் சுயநலம் பிடிச்சவள. ரஜினி கல்யாணமே பண்ணிக்க மாட்டான்னு சொல்லி ராதிகாவை கட்ட ஏற்பாடு பண்ணேம்மா. ராதிகாவும் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க ரஜினி கிட்ட கேட்டதுனால அவ எங்களுக்காக அவ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நின்ன அம்மா. அதனால அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, இத பாருங்க, உங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவ செஞ்சது வேணா தியோகமா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒருத்திய நம்பி எங்க வீட்டு பையனை நாங்க எப்படி கொடுக்க முடியும்? அம்மா அத்தை, அப்படி கேளுங்க அத்தை. இத கேட்க போய் தான் கூட பிறந்தவனுக்கே நான் வேண்டாதவளா ஆயிட்டேன். அனிதா, ரஜினி மாதிரி ஒரு பொண்ணை நம்பி உங்க பையனை கொடுக்க முடியாதுன்னா உலகத்துல வேற எந்த பொண்ணுமே கிடைக்க மாட்டாங்க. முதல்ல நீ வாய முடுறா, வாய முடு. அவ்வளவுதான் மரியாதை. அவதான் தங்கச்சி கட்டிக்கன்னு சொன்னானா நீ அவளை கல்யாணம் பண்ணிருக்க. சரிப்பா, பண்ணிக்கிட்டல. இப்ப அவ உன் பொண்டாட்டி தானே. வீட்டுக்கு போலாம்னு கூப்பிட்டா ரஜினி சொல்லட்டும் அப்படின்னு சொல்ற. வெக்கம் கட்டவனே, அசிங்கமா இல்ல உனக்கு? நான் யாரையும் தப்பாவும் நினைக்கல, தப்பாவும் சொல்லல. அழகு மாமா, என்ன தீவிரமான யோசனையா இருக்கும் போல இருக்கு. எங்க யாரையுமே இங்க காணுமே. அது எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ரஜினி பேசின பேச்சு அப்படி யோசிக்காம இருக்க முடியுமா என்ன? இல்ல யாரும் மறுத்துதான் பேசிட முடியுமா? போதும் நீங்க அந்த பிள்ளைய புகழ்ந்தது. என்ன பேசிட்டா பெருசா? பெரியவங்க மூத்தவங்கன்னு கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசிட்டு போயிட்டா. கோவப்படாதம்மா, உண்மை என்னன்னு உன் மனசாட்சிக்கு தெரியும். உனக்கு எல்லாமே தெரியும் அழகு, நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்ல. அவ உண்மையை பேசிட்டு போயிருக்கா. அத எல்லார் முன்னாடியும் பேசிட்டாளேன்னு உனக்கு கோவம். ஆனா நீ இந்த மாதிரி கோவப்படுற ஆளே இல்லையம்மா, எனக்கு தெரியாதா? அவ 1000 பேசினாலும் கூட வாழ போறது நம்ம புள்ள.
நம்ம புள்ள கஷ்டப்பட நான் விடுவேனா? எனக்கு தெரிஞ்சு பார்த்திபன் ஒரு நல்ல பொண்ணை தான் விரும்பி இருக்கான், கல்யாணமும் பண்ணிருக்கான். ராதிகா, அம்மா அதையும் கொண்டு வாமா. சரிம்மா. கரெக்டான டைமுக்கு சாப்பிட கூட வரமாட்டாளா அவ? அக்காக்கு ஆபீஸ்ல ஒர்க் இருக்குமா, அதனால எப்பவாச்சும் தான் இங்க வந்து ஓ, சாப்பிடுவோம். பாவம். சாப்பாடு, டீ, காஃபி இப்படி எதுவா இருந்தாலும் அவ இருக்கிற இடத்துக்கே போயிடும். இந்த வீட்டுக்காக தானே அவ உழைக்கிறா. ஆஹா, பாராட்டுற மாதிரி எவ்வளவு நைஸா ரஜினியை மாட்டி விடுறாளுங்க ரெண்டு பேரும். அதெல்லாம் முன்னாலதான். பார்த்திபன் வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் எப்பவும் ஒன்னா இங்கதான் உட்காந்து சாப்பிடுவாங்க. ரஜினி, சொல்லுமா. வாங்க. உங்க 2 பேரையும் காணோம் தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வாங்க உட்காருங்க, சாப்பிடலாம். உட்காருங்க. இல்லம்மா, எனக்கு ரொம்ப முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. நான் மீட்டிங் முடிச்சிட்டு ஆபீஸ்க்கு போகணும். அங்க போய் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏமா சாப்பிட கூட நேரம் இல்லாம அப்படி என்னமா வேலை பாக்குற? அத்த, எப்பயாச்சும் ஒரு நாள் இப்படிதான் ஆகும். ஆனா ஆபீஸ்லயே சாப்பாடும் கொடுத்துருவாங்க அத்த. ரஜினி பட்னியா இருக்க நான் விடுவேனா? சரி பார்த்திபா, உட்காந்து சாப்பிட்டு கிளம்பு. இல்ல பாஸ், ரஜினி இன்னைக்கு நான் தான் மீட்டிங்க்கும் ஆபீஸ்க்கும் கூட்டிட்டு போக போறேன். ஏண்டா உன்னை பட்னி போட்டுட்டு இவன் மீட்டிங் அட்டென்ட் பண்ண போவாளா? பார்த்திபா, என்னப்பா? ரஜினி, என்ன ரஜினி இது? பூஜை பண்ற இடத்துல முக்காடு போட்டுட்டு வந்திருக்க? ஐயோ பத்மாமா, ரஜினிக்கு திடீர்னு கண்ணு வலியாம். அது என்னமோ சொல்லுவாங்களே, மெட்ராஸை மெட்ராஸை. ஐயோ, மெட்ராஸ் ஐயா, அப்ப கண்ணு ரொம்ப வலிக்குமே. இதோட எப்படி பூஜை பண்றது? சொன்னா எங்கன்னு கேக்குறா. உனக்காக பண்ற பூஜை நான் தான் செஞ்சாவணும்னு அப்படியே வந்துட்டா. அக்கா, எனக்கு ஏதோ தப்பா இருக்குக்கா. ஆமா ராதிகா. கடவுளே, ஏன் தான் என் பொண்ணுக்கு மட்டும் இப்படி எல்லாம் சோதனை வருதோ தெரியலையே. நீதாம்மா அவளுக்கு துணை இருக்கணும். மா, ஆ? ஆ, சரி சரி, பூஜை ஆரம்பிச்சிடலாம் ராதிகா. சரி வாங்க, எல்லாரும் உட்கார்ந்து பூஜை பண்ணுவோம். வாங்க. சரிங்க.
எல்லாரும் சாமியை கும்பிட்டுக்கோங்க. ஆ. அக்கா, இவனுங்க ஏதோ பிளான் பண்ணிருக்கானுங்க. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு இவங்களை பார்த்தா. என்ன பூஜை எல்லாம் ஆரம்பிச்சாச்சா? நடக்கட்டும் நடக்கட்டும். ஏ இரு இரு இராத்தா. என்ன பார்த்திபா, ரஜினி ஏன் இவ்வளவு நேரம் ஆக்குறான்னு தெரியலையே. என்னன்னு தெரியலையே பாஸ். ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன்னா. இருங்க, கால் பண்ணி பார்த்துட்டு வரேன். எங்கேயும் போயிடாதீங்க, போனா தொக்கா மாட்டிக்கும். சரி, நீ போயிட்டு சீக்கிரம் வந்துரு. ஏதாவது அவசர வேலை இருக்காமா? ஆமாங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி. ஹலோ ஹலோ ரஜினி. ஹலோ ஹலோ ஹலோ. இல்ல பார்த்திபா. அத்த. ஹலோ வாங்க. ஹலோ பார்த்திபா. எதுக்காகடா நீ இப்ப அங்க போன? அது போன் சார்ஜ் போட போயிருந்தேன். சுத்தமா சார்ஜ் இல்ல. பூஜை நடக்கிற நேரத்துல என்னமோ சார்ஜ் போடுறானா? நில்டா இங்க. என்ன பார்த்திபா, பேசிட்டியா? எங்க பாஸ், அதுக்குள்ளதான் கூப்பிட்டாங்களே. போச்சு. சரிடா தம்பி, நீ பேசிட்டு விஷயத்த சொல்லு. சரி, நான் பாத்துக்கிறேன். சரி போ. ரஜினி வண்டி எப்படி இங்க? இது ரஜினி வண்டியே தான். இவனுக்கு இங்க இருக்கா? வீட்டுல இன்னைக்கு பூஜை ஆச்சு. ரஜினி தான் வந்திருப்பாளா இல்ல வேற யாராச்சும் எடுத்துட்டு வந்திருப்பாங்களா? சரி, இதுக்கு உள்ள போய் ஒரு எட்டு பார்த்துக்கோ. பூஜை நடக்கும் நடக்கும், பூஜையெல்லாம் நடக்கும். இரு. என்ன போங்கம்மா. இல்ல இவங்க போகட்டும். சிஸ்டர் போலாமா? சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லம்மா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். நான் ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்தேன்ல. ஹலோ ராதிகா. ஹலோ அப்பா. ஏமா, டாக்டர் ரூம்ல இருந்து வெளியே வந்து ரிசப்ஷன்ல பணத்தை கட்டிட்டு என் கண்ணெதிரே வெளியே போறாமா? அண்ணா இந்தாங்க வச்சுக்கோங்க. அவங்க மறுபடியும் வந்துருவாங்க, அவங்களை கூட்டிட்டு போயிடுங்க. சரிங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ். பாத்துக்கோங்கண்ணா. சரிங்கம்மா. வரட்டும்பா, இருக்கு அவளுக்கு
வசமா சிக்கிருக்காங்க 2 பேரும். அவங்க திருட்டுத்தனம் எப்படி வெளியே வரப்போகுதுன்னு மட்டும் பாரு. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கத்தானே நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பூஜையை செஞ்சதுக்கு நமக்கு மட்டும்தான் முழு பலன் கிடைக்க போகுது. அத்தா ரஜினி வா. அக்கா, ஆசீர்வாதம் வாங்க தானே கூப்பிடுறாங்க. பார்த்திபா, உங்க அத்தை தானே? ரஜினிய கூப்பிடுங்க. அக்கா போக்கா. இல்ல அதெல்லாம் வேணாம் அத்தை. நீங்க திருநீர் பூசி விடுவீங்கல்ல, அது ரஜினி கண்ணுல பற்றாம இருக்கணும். அதை விட முக்கியமா நீங்க அவ்வளவு பக்கத்துல ரஜினிய பார்த்தா உங்களுக்கும் ஏதாவது ஆயிருமோன்னு தான். அதான். சரி இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். ஏய், எங்க புள்ள போற? இதோ வந்துடுறேம்மா. ராதிகா, ராதிகா என்ன எடுத்துட்டு வர? என்ன பிள்ளை, என்னத்தையோ போன என்னமோ பின்னாடி மறைச்சு வச்சுட்டு வர, என்னது அது? அதுவா, சொல்றேன். ராதிகா, ஏன் என்ன பார்த்திபா நீ? இத முதலே நீ தானே செஞ்சிருக்கணும். அக்கா இந்த முக்காட போட்டுட்டு எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? நீ சும்மா இரு. அக்கா குடிக்கா. இந்தாக்கா ரஜினி. உங்களோட ஆசையா கொடுக்கறாங்க, அதை வாங்கி போட்டுக்கோ. போட்டுக்காத்தா. அம்மாடி, சீக்கிரமா பெரியவங்களை காக்க வைக்கலாமா? வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. போட்டுக்கோ ரஜினி. ரஜினி வா, அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. என்ன உனக்கு என்ன சொல்ல வேண்டியதா இருக்கு? என்னமோ கோல்மால் பண்ணிட்டு திரு முழிக்கிறான். என்ன ரஜினி, போவா. வா ரஜினி வா. சீக்கிரம் வாத்தா. ரஜினி, ரஜினி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. என்னாச்சு உனக்கு? உனக்கு ஒண்ணு சொல்ல வேண்டியதா இருக்கு இன்னைக்கு.
நல்லா இருக்குமா, நோய் நொடி இல்லாம சீரும் சிறப்புமா இருக்கணும். நல்லா இருக்கணும். எப்படிமா பாடுவா? ஒரு நியாயம் வேணாமா? எது நியாயம் நியாயம் இல்லன்னு என் அழகம்மைக்கு நல்லாவே தெரியும். படிச்சு வேலை பார்த்தா சாமி கும்பிட கூடாது நான் இருக்குது. ஒரு சஷ்டி கவசம் கொடுப்பா தெரியாது. அம்மா கந்த சஷ்டி கவசம் தானே, நான் பாடுறேன்மா. என்னது? சரி பாடு. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிருஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கிணியாட மைய நடனஞ்செய்யும் மயில் வாகனனார் கையில் மயில் இல்லையே, மயில் வாகனனார் அது பாதமிரண்டில். என்ன பாதத்துல நிக்கிற? இது மறந்து போச்சே. அம்மா என்ன இப்படி சொதப்புறாங்க? இந்திரன் முதலா என்னத்தா இது கூடமா பாட தெரியல உனக்கு? இல்ல, மறந்து போச்சு. மறந்து போச்சா? இங்க வேற யாருக்கு பாட தெரியாதா? என்ன ரஜினி, என்ன பிள்ளை நீ வாயை திறக்க மாட்டேங்கிற? பூஜை முடிஞ்சு சாமி பாட்டு பாடணும், அவ்வளவுதானே? அக்கா தான் பாடணுமா என்ன? நான் வேணா மொபைல்ல சாமி பாட்டு போடவா? என்ன சாமிக்கு விபூதி அடிக்க பாக்குறியா? மிஷின் எதை செய்யணும், மனுஷன் எதை செய்யணும்னு ஒரு வரமுறை இருக்காதா? எல்லாத்தையும் மிஷின் செய்யணும்னா அப்புறம் கடவுள் எதுக்கு மனுஷனை படைச்சிருக்காரு? அதுக்காக தெரியாத விஷயத்தை செய்யனா அவ எப்படி செய்வா? சும்மா ரஜினி முணுமுணுத்து பாடுறத கூட நாங்க கேட்டதே இல்ல. அத நீங்க சொன்னீங்கன்னு அவதான் பூஜை பண்ணிட்டால. இப்போ பாடி ஆகணும்னு அடம் பிடிச்சா எப்படி? நீ பேசாதடா. என்னமா பெருசா வக்கனையா பேசினா நல்ல பொண்டாட்டி நீ புருஷனுக்கு நிரூபிச்சா போதுன்னு அப்ப சரி நாங்க கேட்டுட்டோம்ல. அறிந்த தொழும் இல்லமெங்கும் மொழியாற்றியே. ஓம் ஜீவலட்சுமி போற்றி, ஓம் ஜீவலட்சுமி போற்றி, ஓம் ஜோதி லட்சுமி போற்றி, ஓம் பிரகாஷ லட்சுமி போற்றி, ஓம் ஜீவலட்சுமி போற்றி, ஓம் ஜீவலட்சுமி போற்றி, ஓம் ஜோதி லட்சுமி போற்றி, ஓம் பிரகாஷ லட்சுமி போற்றி. திருவிளக்கு குடியிருக்கும் திருமகளே, உன்னை வரவேற்க காத்திருப்பாள் குலமகளே, எங்கள் குலமகளே. சூப்பர் ரஜினி, சூப்பர். ரஜினி போமா. நல்லா பாடினாத்தா.
பொறுமையா பாட தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு பிள்ளை வாய் திறக்காம இருந்த? எங்கடி அவ அந்த கம்பளி பூச்சி தலைக்காரி? எங்க எங்க என்ன பிள்ளை சொன்னீங்க அவளை பத்தி? ரஜினி முணுமுணுத்து கூட நீங்க கேட்டது இல்லையா? உங்க கூட பிறந்தவளை பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற அழகு இதுதானா? இல்லம்மா, நான் நிஜமாவே யாரு முன்னாடியும் பாடினதில்ல. ஆனா மனசு சரியில்லாம போனா எப்பவும் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே கூட சேர்ந்து பாடுவேன். அதுவும் ரோம்குள்ளேயே தான். அதான் அக்கா அப்படி சொன்னா. அவ அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டா இல்லையா? நீ உன் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டியே. அடே பார்த்திபா, வா வா. அழகு ராசா, ரெண்டு பேரும் அம்சமா இருக்கீங்க. ஏதா பிரசாதத்தை கொண்டாங்க, அத கொடுப்பீங்க. இவங்களுக்கு நான் கொடுக்கறேன், நீ போய் மத்தவங்களுக்கு கொடு. கொடு, போய் எல்லாருக்கும் கொடுப்போம். ஏங்க ஏங்க கதவை பூட்டிட்டு என்னங்க பண்றீங்க? எனக்கு தூக்கம் வருது, நான் உள்ள போறேன். ஏய் இரு, அந்த தூக்கத்தை ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு, நான் வந்துடுறேன். ஏங்க எனக்கு இங்க இருங்கறேன்ல, இங்கே இரு. ஏங்க என் பிறந்த நாள்ல உங்களுக்கு தெரியும். சர்ப்ரைஸ் எதுவும் அரேஞ்ச் பண்றீங்களா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன நீ நின்னுக்கிட்டே தூங்குவியா? அப்படியே விழ விட்டுருப்ப நான் உன்னை. நீங்க என்ன எப்பவுமே விட்டுற மாட்டீங்கன்னு தெரியுமே. சரி, ஆமா கதவை போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க மாமா. இந்தா. என்னடா பாத்துட்டு இருக்கற? இதுவும் பிறந்தநாள் பரிசு தான். அதான் கொடுத்துட்டீங்களே. இன்னுமா? டேய், அது நாங்க கொடுத்தது. இது என்னோட பரிசு இல்ல. உன்னை பெத்த ஆத்தாலும் அப்பனும் அந்த உடன்பிறப்பு இருக்காளே, அவளும் சேர்ந்துதான் கொடுத்தா. இந்த புடி வாங்கிக்க. அத திறந்து பாருப்பா. பாரு பாத்தீங்களா? பாத்தியா பார்த்திபா, இதுதான் பெத்தவங்க பாசம்னு சொல்றது. என்னதான் உன் மேல கோவம் இருந்தாலும் உன்னை விட்டு கொடுக்கல பாத்தியா? இல்ல, உன் பிறந்த நாளை கொண்டாடுறவங்க உன்னையும் இதே மாதிரி ஒரு நாள் கொண்டாடுவாங்க கண்டிப்பா. அப்புறம் அனிதாவும் உன்னை கண்டிப்பா சீக்கிரம் புரிஞ்சு பாப்பா. இல்லை, என்னாச்சுடா உனக்கு? நானும் பாக்குறேன், ஏதோ கடமைக்கு பேசுற, கடமைக்கு சிரிக்கிற. இதெல்லாம் பார்த்தும் முகத்துல சந்தோஷத்தை காணுமே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னுமா புரியல? ரஜினி அக்கா விஷ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதான் வருத்தமா இருக்கான் போல. அதானே பார்த்திபா? அந்த பிள்ளை என்னடா சொல்லுது? ரஜினி பிள்ளை இன்னும் உனக்கு வாழ்த்தே சொல்லலையா? அச்சச்சோ, பர்த்டே பேபி ஏன் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க? அப்ப சாயங்காலம் வரைக்கும் இப்படியே காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஏன்னா உன் ஏஞ்சல் ஆபீஸ் கிளம்பி 1/2 மணி நேரம் ஆச்சு.
சரி. நாங்கெல்லாம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. வண்டி இல்லனா தான் நம்புவீங்களோ? நீங்க இப்படியே உட்கார்ந்து வண்டி இல்லாத காலி இடத்தையே பார்த்து கனவு கண்டுட்டு இருங்க. சரியா? நான் உள்ள போறேன்பா, எனக்கு வேலை இருக்கு. டிக் டிக் நிமிடங்களா? ஐயோ, ஏ ராதிகா, நான் என்ன அரவிந்த் மாதிரி அனபெல் பொம்மையா கல்யாணம் பண்ணிருக்கேன் திக்கு திக்கு திக்குன்னு இருக்கிறதுக்கு? ஏ ரஜினி எல்லாம் ஏஞ்சல்மா. என்ன சர்ப்ரைஸ் தர போறாளோன்னு அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்ல காத்துட்டு இருக்கேன். நீயே டென்ஷன் ஆகுற ராதிகா. ஒரு விஷ் கூட பண்ணல அவ. அவளா வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போறாளா? ஐயோ. என்ன கிச்சன் குயின், நீங்க எப்படி பேசுவீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சேர்ந்து இருக்கிற சேர்க்க சரியில்லை. ஏய் பார்த்திபா, பின்ன ராதிகா, நான் கூட தான் ரஜினி பர்த்டேக்கு விஷ் பண்ணல. ஆனா அன்னைக்குதான் நான் எவ்வளவு வேகமா விலகி போறனோ அதை விட 1000 மடங்கு வேகத்துல நீ என்ன நெருங்கி வர வைக்கிறேன்னு சொன்னா. அது வேற ஃபீல். அதெல்லாம் உனக்கு புரியாது போ. அப்படி இன்னைக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு ஃபுல் ரொமான்டிக் மூட்ல இருக்கிறவனுக்கு சோக பீஜியம் வாசிக்கலான்னு பாக்குறியா நீ? நம்ம ஒன்லி லவ் சாங் தாமா. அப்படியே ஜாலியா. என்னக்கா சவுண்ட் தெரியலையே. கேட்டுச்சா? புரியல? அவளேதான். வாங்க. birthday Pratima. Thank you. அப்பாடா, இப்பதான் பார்த்திபன் முகத்துல சிரிப்பே வந்திருக்கு. என்ன ரஜினி, வெறும் வெடி மட்டும் தானா? பார்த்திபனுக்கு கிஃப்ட்ல எதுவும் இல்லையா? இருக்கு. அங்க பாரு, அதோ gift. பாத்தீங்களா?
என்ன சொன்ன ராதிகா? பழைய பைக்கா? இது என் டைகர். ரஜினி ஒரு புது பைக் வாங்கி கொடுத்திருந்தா கூட நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். இந்த பைக் நான் யார்கிட்ட கொடுத்தேன்னு எனக்காக தேடி போய் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கா. இதுக்கு பேர் தான் லவ். இதை விட பெஸ்ட் பர்த்டே என் லைஃப்ல இருக்க முடியுமா சொல்லு? சூப்பர் சூப்பர் சூப்பர். பிரமாதமா இருக்குல்ல? என் புள்ள முகம் காலையில இருந்து வாடியே இருந்துச்சு. அத ஒரே நிமிஷத்துல மாத்திட்டாத்தா. நீங்க 2 பேரும் என்னைக்கும் எப்பவும் சந்தோஷமாவே இருக்கணும். ரஜினி வாழ்த்துற வரைக்கும் பாத்திமா சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்திருக்கான். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா ரஜினி, காலையில இருந்து அவன் சாப்பிடவே இல்ல தெரியுமா? இல்லங்க. சாப்பிடாம இருப்பியா? சொல்லு. சாப்பிடாம இருப்ப? சாப்பிடாம இருப்பியா? சொல்லு சொல்லு. என்னங்க இப்ப பாருங்க, இப்ப போய் நான் எப்படி சாப்பிடுறேன்னு மட்டும் பாருங்க. பாப்போம் பாப்போம். மா, நீ போய் சாப்பாடு எடுத்து வைமா. சரி போ அத்தா, போ போ. சரி சரி வாங்க. போ 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 அத்தா, உள்ள போய் எடுத்து வை போ. வாங்க சகல, நம்ம உள்ள போய் வேலையை பார்ப்போம். கரெக்டா சொன்னீங்க. ராதிகா, பூ எடுத்து வச்சிருக்கேன் வாடி. என்ன புதுசாவா இருக்க போகுது? இப்பெல்லாம் போன்ல எல்லாத்தையுமே பாத்துறேன். என்ன சகல, பேப்பர்லாம் படிப்பீங்களா? பேப்பர் படிக்கலன்னா எனக்கு தூக்கமே வராதேப்பா. சரி சரி. இப்படியே இதை கட்டி முடிக்க 1 மணி நேரம் ஆயிடும். ஆனா இப்பெல்லாம் பாத்திமா, இதுவா இருக்கு. வாங்க உள்ள வாங்க. வாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க, உட்காருங்க சம்பந்தி. உட்காருங்கப்பா. உட்காருங்க. உட்காருங்க. என்ன ரஜினி, என்கிட்டயே போட்டிக்கு வரியா? சம்பந்தி அம்மா, ரஜினி அந்த மாதிரி போட்டி போடுறவெல்லாம் கிடையாதும்மா. அம்மா அமைதியா இருமா. சும்மா இருக்கிற அக்காவை அவங்க தானே இப்ப போட்டிக்கு கூப்பிடுறாங்க. அக்கா எதுக்கு அமைதியா இருக்கணும்? போட்டி நடத்தி தான் பாக்கட்டுமே. அதானே, நடத்திட்டா சரி. போட்டி தானே, நடத்திரும் நடத்திரும். அம்மாக்காரி புள்ளைய எப்படி புரிஞ்சு வச்சிருக்கா, பொண்டாட்டி எப்படி புருஷனை புரிஞ்சு வச்சிருக்கான்னு பாத்துறேன் நானும். என்ன கமலா, நீ என்ன சொல்ற? நடத்திடுவோமா? பாத்துடலாம் நீ. ரஜினி, நீ என்ன சொல்ற? சரி சரி, போய் அந்த பேப்பரையும் பேனாவையும் கொண்டு வா. பார்த்திபனை பத்தி நான் கேக்குற கேள்விக்கு
யாரு சரியா பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். சரிங்க அத்தை, நான் போய் கொண்டு வரேன். போ. அம்மா, ஒரு ஆபீஸ் கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். நான் போட்டிக்கு ரெடிமா, பேசிட்டு வந்துடுறேன். சரி சரி, போயிட்டு வாத்தா. ஹலோ, என்னத்தா? காப்பி தண்ணி குடுக்க தானே வந்த? நின்னுகிட்டே இருக்க, குடு. அடுத்த கேள்வி. பார்த்திபனுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்ன? பேப்பர் மறைச்சு விடா. அங்க என்ன பாக்குற, இங்க பாரு, எழுது. என்ன ராதிகா இது? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குறாங்க பாரு. தெரியும், ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பாங்கன்னு. என்னடா இவ உப்பு சப்பு இல்லாத கேள்வி கேட்டுட்டு இருக்காளேன்னு நினைக்கிறீங்கல்ல? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப அடுத்த கேள்வி. பார்த்திபன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது என்ன பண்ணுவான்? ரொம்ப வருத்தமா இருக்கும்போது என்ன பண்ணுவான்? அனிதா, மாமா, சொல்லி எல்லாம் கொடுக்க கூடாது, பாத்துக்க. இப்ப கரெக்டா 10 கேள்வி கேட்டிருக்கனா? போதும், எழுதக்கூடாது. கேட்ட 10 கேள்விக்கு இந்த ரஜினி புள்ளதான் சரியா பதில் சொல்லியிருக்கா. ராதிகா, ராதிகா, சொல்லுக்கா. என்ன ராதிகா, அப்செட்டா உட்கார்ந்திருக்க? பின்ன சந்தோஷப்படுற மாதிரி இங்க என்ன நடக்குது? நிச்சயமா அந்த பூஜையில இருந்தது ரஜினியே இல்லக்கா. எனக்கு நல்லா தெரியும். ஆனா கடைசியில பாக்கும்போது அவதானே இருந்தா. இல்லக்கா, ரஜினிய வெளியே ஒரு கிளினிக்ல பாத்துட்டு தான் அப்பா எனக்கு கால் பண்ணாரு. ஏதோ சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தா, அப்படிதான் சொன்னாரு. அப்புறம் எப்படி இங்க வந்தா? அக்கா, ரஜினி, பார்த்திபன், அரவிந்த், மாமா எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்காங்க. இந்த மாமாவை மட்டும் நீ அடக்கி வைக்கலன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப கஷ்டப்படுவ சொல்லிட்டேன். போட்டியிலயும் நல்ல பேர் வாங்கிட்டாங்க.
அடுத்து நான் சொல்ற வரைக்கும் யாரும் எந்த குளறுபடியும் பண்ணாம இதே மாதிரி அந்த போனை நான் சொன்ன மாதிரி அவங்கவுங்க கையில மாத்தி தான் வச்சிருக்கணும். சரியா? நான் எப்ப வேணாலும் யார வேணாலும் கூப்பிட்டு கேட்பேன். அப்ப உங்க கையில அந்த போன் மட்டும் மாறி இருந்துச்சு, அப்படித்தான் இந்த அழகம்மையோட அடுத்த முகத்தை பாப்பீங்க. புரிஞ்சா? மாப்பிள்ளைங்களெல்லாம் பாத்துக்குங்க. முடியாது. என்ன இல்ல போன் கீழே விட போச்சா, அதான் புடிச்சேன். அப்படியே குத்தி போடுவேன், போட்டனா தெரியும். எங்க போன தாங்க, போன தாங்க. போன மாத்துறீங்க. என்ன அங்க என்ன? ஒண்ணு இல்ல சும்மா. சொல்லிட்டேன்ல, இந்த அழகம்மையோட அடுத்த முகத்தை பாப்பீங்கன்னுட்டு தாங்க மாட்டீங்க. புரியுதா? போங்க மாமா, ஒழுங்கா நடந்துக்குங்க. எங்க குடுங்க சொல்லுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.